நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். ஒரு 52 குடும்பங்களுக்கு இன்றைக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்க போகிறோம். அந்த உணவுப் பொருட்கள் எங்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணி தந்த சுவிஸ் நாட்டிலே தொழில் புரிந்து கொண்டிருக்கும் இன்றைய நாளில் திரிரதன் துவேரிகா தங்கையின் பிறந்த நாளை முன்னிட்டு 52 குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள், மொத்தமாக 5,20,000 ரூபாய் உணவுப் பொருட்கள் நாங்கள் கொடுக்குறதுக்கு இன்றைக்கு நாங்கள் 66 உன்னிச்சைக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு அந்த ஏற்பாடு பண்ணி தந்த துவேரிகாவின் தாயாரும் தந்தையும் சேர்ந்து இந்த 5,20,000 ரூபாய் காசி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களோடு அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் செஞ்சு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் வரவட்டியாறு. அண்ணா சரியா? சரி தம்பி. அனைவருக்கும் வணக்கம். இவ என்னடி சொன்னா, மட்டக்களப்பு மாவட்டம் உன்னிச்சை பரவட்டியாறு என்ற கிராமத்துல எல்லாருக்கும் தெரியும் யானை தொல்லையால பாதிக்கப்பட்ட கிராமம். மட்டக்களப்பு கொச்சிகளுக்கு போறாலும் கிட்டத்தட்ட 37-38 கிலோமீட்டர் போகணும். இரவையில பயணம் போகலாது. அப்படி ஒரு கஷ்டப்பட்ட கிராமத்துக்கு தான் இந்த நாடு நாங்க என்ன புலம்பெயர்ந்த தேசத்திலே வசித்து கொண்டிருக்கும். அந்த அக்கா வந்து நம்ம மட்டக்களப்பு மாவட்டம் தான். அந்த அக்கா வந்து சுவிஸ் நாடு இருக்கிறாங்க. அந்த அக்காவோட மகள், அதாவது திரிரதன் துவேரிகா அப்படின்னு பிறந்த நாளை முன்னிட்டு உங்களுக்கு இவ்வளவு சாமான பொருட்களும் கொடுக்க சொல்லி, யாருக்கு சொல்லணும்னு சொன்னா, எங்களுக்கு வந்து இந்த சேர் வந்து உண்மையில இப்படியான சேர்மாறு இப்படியான பாடசாலை இருக்கணும். ஏனென்றா இப்படி அவங்க ஒரு பாடசாலைக்கு வந்து பாடசாலை குறைபாடுகள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் எங்கட போற நாங்க உதவி செய்யறாங்கள்ட்ட அவங்க கேட்டு அதுக்குரிய உதவியில உங்களுக்கு பெற்று தராங்க. இன்றைக்கு பாடசாலையில வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. அதாவது கம்ப்யூட்டர் பிரச்சனை இருக்கு, அங்கால போட்டோ காப்பி மிஷின் இல்லை. அப்ப இப்படியான பிரச்சனைகள் இருக்கு. நாங்கள் எங்களால் முடிஞ்சா இப்படியான உறவுகள்கிட்ட கேட்டு கை நீட்டியாவது உங்களுக்கு நான் இந்த சாமானை பெற்று தந்த மாதிரி நாங்களும் உங்களுக்கு நாங்கள் பெற்று தருவேன். நிச்சயமா எங்களால பெற்று தர முடியும். மற்றது இந்த சேருக்கு தான் கூட நன்றி சொல்லணும். அதுவே நாங்கள் இப்படி ஒரு பயணம் போகல சேரனுங்களை நாங்கள் உதவி செய்யறத பார்த்துருந்து உடனே சேர் பூ போட்டு எங்களோட பாடசாலையை பாருங்கண்டு எல்லாம் காட்டிருந்தாங்க. இப்போ முந்தினாங்க வந்து ஜான போயிருக்கிறாள். ஜான போயிருக்கு. இப்போ எங்கட பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து இதில் இருக்கிறேன்னு சொன்னால் காட்படிச்சு போயிடும். ஜானையை கண்டாங்கன்னா காட்படிச்சு போயிடும். அது உண்மையா நீங்க எவ்வளவு கொண்டாலும் இந்த யானை சொல்லையிலே
நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஆனா நம்மட மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி புலம்பெயர் தேசத்துக்கு தெரியாம இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இது மக்களுக்கு செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு. ஆனா எங்களை போல ஆட்கள் இருக்கபடியாத்தான் அந்த உறவுகள் எங்களுக்கு இந்த நேரடியாக இப்படியான உதவி செய்யறாங்க. அந்த அக்காட அண்ணா தான் அந்த அந்த வந்திருக்கிறேன். அந்த அண்ணா மூலமாகத்தான் எங்களுக்கு அண்ணா இப்ப இது மட்டும் இன்றைக்கு மட்டும் இல்லை, போன வருஷம் நாங்க இதே விட லொரியில ஏற்றி கொண்டு கொடுத்துறாங்க சாமான், 2 தடவை கொடுத்துருக்கோம் சாமான். அப்படி அந்த அக்கா அவங்க உழைக்கிற ஹாஜில ஏன்னா அவங்களோட குடும்பத்துக்கு அனுப்ப தெரியாதா, அவங்கள வேற உறவுகளுக்கு அனுப்ப தெரியாதா, அவங்க இருக்கிறாங்க, நாங்க இருக்கிறாங்க. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் எங்க ஊருக்கு போகணும்னா 15-16 கிலோமீட்டர் நாங்க எங்க ஊருக்கு போகணும். அதை நாங்க தேடி உங்களுக்கு பேர் கேட்டபடியா நாங்க உங்களுக்கு இதை பெற்று தந்திருக்கிறேன். இதை அனுப்பி யாருக்குன்னு சொன்னா துரிதரன் துவேரிக்காவின் பிறந்த நாளை முன்னிட்டு தான் உங்களுக்கு இந்த சாமான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பார்க்கில் நாங்க தருவேன். சேரும் சின்ன சின்ன கருத்துக்களை கொஞ்சம் சொன்னாலும் சந்தோஷமா இருக்குங்க சார். இந்த உதவியை செய்வதற்கு முன் வந்த குடும்பத்தாருக்கு எனது பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எமது கிராமம் மிகவும் ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பின்தங்கிய கிராமமாகும். இங்கு வாழ்கின்ற மக்கள் எல்லாம் மிகவும் வறுமை கோட்டின் கீழே வாழ்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் முன்பு விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த சுதிகரன் சுவாஸ்திகா அந்த பிள்ளையின் பிறந்த நாளை முன்னிட்டு எமது மக்களுக்காக இந்த உணவுகள் கொண்டு வந்தமைக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். அத்துடன் எமது பாடசாலைக்கு மேலும் பல குறைபாடுகள் இருக்கின்றன. நம்முடைய பாடசாலையை சுற்றி பாதுகாப்பதற்குரிய சுற்றுவேலி இல்லை. அதே மாதிரி எமது பாடசாலைக்குரிய பெயர் பலகை இல்லை. மற்றும் எமது பாடசாலையும் இந்த ஆவணங்களை போட்டோகாப்பி எடுக்கிறதா போட்டோகாப்பி இயந்திரம் இல்லை. மற்றும் மாணவர்களுக்கு சரியான குடிநீர் இல்லை. இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைக்கு மத்தியில் தான் எமது பாடசாலையை கொண்டு இயங்க வேண்டி இருக்கின்றது. இதற்கும் புலம்பெயர் தேசத்தில் உள்ள எமது உறவுகள் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும், மற்றும் இந்த உதவிகள் போன்றும் இன்னும் எங்களோட மக்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகள் வந்தால் செய்து தந்தால் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அந்த அண்ணாவுக்கு இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் எங்களுக்காக மட்டக்களப்பிலிருந்து கொண்டு வந்து அந்த அக்காவினுடைய அண்ணா கமிஷன் கொண்டு எங்களுக்காக தந்துள்ளார். அவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சரி, இப்ப சாமான கொடுப்போம் சார். ஒரு ஆளா நீங்க கொடுங்க சார். ஒரு ஆளா கொடுங்க. கம்மியான கமராக போய் பாருங்க.
எல்லாருக்கும் சந்தோஷமா சந்தோஷமா எல்லாருக்கும் எத்தனை 52 குடும்பத்துக்கு தந்தீங்க 52 குடும்பத்துக்கு கிராம மக்களுக்கு இந்த உதவினை வழங்கியவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வதோடு பிறந்த நாளை கொண்டாடும் அந்த சிறுமிக்கு எங்கள் கிராம மக்கள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். பின்தங்கிய கிராமம், யானையால கடும் தாக்கல். எங்களோட ஸ்கூல்ல போட்டோகிராஃபி அடிக்கிறதுக்கோ 5ஆம் ஆண்டு தான் ஸ்கூல் இருக்கு. என் பறஞ்ச கூட கோட்டில் வாழ்கிறோம். இதை வந்து உதவுமாறு கேட்டுக்கொள்றோம். என்னண்டா தண்ணி பிரச்சனை கஷ்டம். யானை தான் சொல்ல வேண்டாம். யானையால் இரவில் நிற்கிறல்ல, பயிர் செய்யலாது. பயிர் செஞ்சால் அதை வந்து இரவில் அழிச்சிட்டு போகும். காலையில் இரவில் எந்த நாள் கண் முழிக்க இயலாது. இப்படி எந்த கண் முழிக்க இயலாம வேண்டாங்கிற ஆளுக்கு வருத்தம், கால் கை எல்லாம் இப்படி கஷ்டம். எங்களுக்கு யானையாலம் பிரச்சனை. ஒரு பயிர் செய்யலை, எங்களுக்கு எல்லாம் செய்யலாது. எந்த பயிரும் செய்யலாது. செஞ்சா இரவில் கண் முழிக்கணும். ஆனால் கண் முழிச்சமெல்லாம் வருத்தம், தலை சுத்து, அப்படி எங்களுக்கு கஷ்டம். ஆனால் நாங்கள் இருக்கிற வந்து போர்டர்லாம் இருக்கோம். சரியா, யானை வந்து ஏறுறது எங்கிற வயலுக்கான். இப்படி எங்களை கஷ்டம்தான். நாங்கள ஆள் வந்து 8-9 மாசமா கால் எடுத்து வராம கிடக்காரு. உழைப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி கஷ்டத்துல நாங்கள் இருக்கோம்.